வந்த எவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களையெல்லாம் பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி. வருகிற காலங்களில் நான் மாத்திரமல்ல மற்றவர்களை அன்போடு அழைத்து வரும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். நீங்களும் தவறாதபடி வாங்க, கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டோடைய வேலையை செய்யணும், ஊழியத்தை பார்க்கணும். இந்த மாதத்தில் 2 வார காலங்கள் முடிஞ்சு 3வது ஞாயிறு நாம் கடந்து வந்திருக்கிறோம். எனவே நாம் யாவரும் இணைந்து என்ன செய்யணும்? இந்த 8 மாத காலங்கள் நடத்திய தேவன் இந்த வருடத்தில் வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை தரணும். ஒருத்தர் விசாரிக்கணும், ஒருத்தர் ஜெபிக்கணும், முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்ய பார்க்கணும். சரிதாங்களா? சரி, இன்றைக்கி நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் சொல்லிக் கொடுத்து நான் போகணும்னு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டால், பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் பேர் காணோம், அவங்க வழியில் இருக்கிறாங்க போல். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால், ஒரே ஒரு பாடலை கற்றுக் கொடுத்துட்டு, ஒரு சரணத்தை கற்றுக் கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், மற்ற காரியத்துக்கு போக போகிறேன். சரியா? பக்கம் 400 எடுத்துக்குவோமா? பக்கம் 400, 94வது 94 பல்லவின்னு சொல்லுவோம், கோரஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கோரஸ் 94. தமிழில் இப்படி உம்மை போலாக்கும் இயேசுவை உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். ஆங்கிலத்தில் மேக் மீ மோர் லைக் தி ஜீசஸ், மேக் மீ மோர் லைக் தி, give me a heart that filled with love liveன்னு போட்டிருக்கு, liveன்னு போட்டிருக்கு, LOVE லவ் போடணும். and make me more like thee. என்னோட கூட இணைந்து பாடுவீங்களா? 94 400வது பக்கத்தில் 400வது பக்கம், 400வது பாடல் இல்லை, பக்கம் 400. அதில் கோரஸ் 94. பாடுவோமா? நான் பாடுறேன், நீங்கள் கவனமாக கவனிங்க. அப்புறம் நீங்கள் என்னோட கூட இணைந்து பாடுவீங்க. தமிழில் முதல் பாடிட்டு ஆங்கிலத்தில் அப்புறம் பாடிட்டு அப்புறம் 2 சேர்ந்து நம்ம பாட போகிறோம். உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். சேர்ந்து பாடலாமா? உம்மை போலாக்கும் இயேசுவே உம்மை போலாக்கும், உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். ஆங்கிலத்தில் மேக் மீ மோர் லைக் தி Jesus, make me more like thee. Give me a heart that's filled with love and make me more like thee. Give me a heart that filled with love and make me more like thee. ஸோ ஆண்டவரை போல மாறணும். நம்முடைய இருதயத்தில் தேவ அன்பால் நிறைக்கப்படணும். எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. உயர்வு தாழ்வு, படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஆண் பெண், வேதம் அப்படி சொல்லுது நம்மக்கிட்ட. ஏன்னா இயேசுசாமி பார்வையில் எல்லாரும் ஒரே மாதிரி ஆண்டவர் பார்க்குறார். ஆனால் பல வேலைகளை நம்ம என்ன செய்கிறோம், பிரிவாக காணப்படுகிறோம். சபைக்கு வந்த பிறகு கூட பல வேலைகளை இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது தவறு. விசேஷமாக நம்ம வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா உங்களுக்கு? கலாத்தியர் 3வது அதிகாரம் எடுங்களை பார்க்கலாம். கலேஷியன் சாப்டர் 3. கலாத்தியர், இது நான் சைடில் போயிட்டுருக்கேன் பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி. எனவே கலாத்தியர் 3வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களாப்பா? எடுத்துட்டிங்கன்னா 3வது வசனத்தில் 28வது வசனம் வாசிங்க. கலேஷியன் சாப்டர் 3:28. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள். ஆமாம். ஆக பார்த்திங்கன்னா இந்த 3 விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அன்றைக்கி தேவ திருச்சபையில் முதல் நூற்றாண்டில் என்னென்னா எல்லோரும் யூத மக்கள் இருந்தாங்க, பின்னாடி புறஜாதி மக்கள் கிரேக்க மக்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வித வேலைக்காரங்கள், சில பேர் எஜமானர்கள் இருந்தாங்க, சில பேர் யார் இருந்தால் வீட்டில் செயல அடிமையாக வேலை பார்க்குறவங்க இருந்தாங்க, அடிமைன்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க அந்த வீட்டில் என்ன செய்வாங்க, வேலை பார்ப்பாங்க. இங்கே இருக்க மெய்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் இன்னொரு பிரிவு இருந்துச்சு, ஆண் பெண்ணும் பிரிவு இருந்துச்சு. ஆண்கள் எப்போவுமே தங்களை பெரிய ஆள் நினச்சிக்குவாங்க, பெண்களை தரக்குறைவாக பார்ப்பாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, நம்ம யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, சுயாதீனனும் கிடையாது, என்னது அடிமையும் கிடையாது, ஆணும் கிடையாது. அப்போ எல்லோரும் என்னது,
ஆண்டவருக்குள்ளே எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சமமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் இந்த உலகத்தில் படித்தவர் யார்? நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் படித்தார்ல. ஆண்டவர் பார்வையில் எப்படி இருப்போம் நம்மெல்லாம்? அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை சமமாக பார்த்தா நம்ம எல்லோரும் எப்படி பார்க்கணும்? ஒருத்தர் கவனமாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான காரியம், ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே பூமி தான், ஒரே மாதிரி தண்ணி தான், ஒரே 10 மாதம்தான், அதே மாதிரி தான் எல்லாம் பறக்கிறோம், அப்படி தான் மறிக்கிறோம். ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போக போதில்லை, எல்லாம் ஜீரோ தான். பணக்காரனும் ஏழையும் ஒரே மாதிரி தான் மறிக்கிறான், அவன் பிறக்கிறான், அழுகிற ஒரே மாதிரி தான் அழுகிறான். ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா? காசு நிறையா இருக்கிறதுனால வித்தியாசம் செய்கிறான்னா என்ன? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், நமக்கு பிரிவு இருக்கக்கூடாது திருச்சபைக்குள்ளே. அதனால தான் இந்த பாட்டு, உம்மை போல ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுங்க, உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போல் மாற்றும் ஆக்கும். ஆக என்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்ன இருக்குன்னா, ஆண்டோட அன்பால் உந்தப்படணும், எனவே அன்பின் பிள்ளைகளாய் காணப்படணும். சரி, இது என்னுடைய சைடில் இருந்தது வர்றதுக்காக காத்துட்டு இருந்ததுனால இன்றைக்கி நான் தேவ செய்திக்கு போகிறேன். பிள்ளைங்க வந்துட்டுருக்காங்க, வந்துருக்காங்க, காத்திருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேசும்போது என்ன பேச போகிறோன்னு கேட்டால், நிச்சயமற்ற வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு தலைப்பில் நம்ம பேச போகிறோம். வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். மத்தேயு 6வது அதிகாரத்தை வேகமாக எடுத்து வச்சுக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் 9வது பக்கத்தில் இருக்காப்பா, 9வது பக்கம். எல்லோரும் கையில் எடுத்துக்கணும். எல்லோரும் எடுத்துருப்பீங்கன்னா உதவி செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால், பைபிள் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், பைபிள் எடுக்க தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்சு காமிக்கணும். புதிய ஏற்பாடு எடுத்துருக்கீங்களா? எல்லோரும் எடுத்துக்கிறீங்க. 10 பக்கம் எடுத்துகிட்டு என்னோடு கூட என்ன செய்ய போகிறீங்க? கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? லூக்கா எடுத்துட்டிங்களா எல்லோரும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் எடுத்துட்டிங்களா எல்லோரும்? இப்போது நம்மெல்லாம் இணைந்து வாசிக்க போகிறோம். எப்படி வாசிக்க போகிறோம்? சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லா கையில் பைபிள் இருக்குங்களா? எல்லாம் எடுத்துட்டிங்களா? பக்கம் 9. புதிய ஏற்பாட்டில் 9 எடுத்தாச்சா? ஆங்கிலத்தில் படிக்கிறவங்க ஆங்கிலத்தில் படிக்க போகிறீங்க, தமிழில் படிக்கிறவங்க தமிழில் படிக்க போகிறீங்க. சரி தானே? நான் தொடங்க போகிறேன், நீங்கள் முடிக்க போகிறீங்க. சரி, வாசிப்போமா எல்லோரும்? 19வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணுமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணுமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் என்ன செய்து இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை தான் நான் உங்களோடு கூட சுருக்கமாக பேச போகிறேன். ஆக சற்று முன்பாக நானும் தம்பி ஆந்தோனியும் இன்னொரு சகோதரும் இன்னும் இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி. அம்மா பேர் ஜான் அப்படின்னு பேர், கிரேஸ் ஜான்னு சொல்லுவோம். இந்த அம்மா சிங்கப்பூரில் டீச்சராக வேலை பார்த்தாங்க, நல்லா இருந்தாங்க, வசதியாக இருந்தாங்க, சுகமாக இருந்தாங்க. இந்த உலகத்தில் வசதி வாய்ப்பு, வீடு, நல்ல ஏலம் பணம், வீடெல்லாம் கட்டினாங்க. இந்தியாவில் திருச்சியிலெல்லாம் நிறைய வீடு வாங்கி போட்டாங்க. அந்த ஐயா இருக்கார் பாருங்கள், நம்ம லூர்து ஐயாவுடைய சொந்தக்கார் தான். அவங்களாம் வசதியாக இருந்தாங்க. இன்றைக்கி போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு அந்த அம்மாவை பார்க்கும்போது. ஆஸ்பத்திரியில் எப்படி உட்காந்துருக்காங்க? தனியாக உட்காந்துருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், பல வேலைகளில் நம்ம நினச்ச மாதிரியே இந்த பூமி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏதாச்சும் நிச்சயமாக நிரந்தரமாக இருக்குமாம்மா? எதுமா நிரந்தரம்? நீங்கள் சொல்லுங்கம்மா. என்னம்மா? அப்புறம் ஏம்மா சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? அப்புறம் எதுக்கு இந்த பாடு? எதுக்கு இந்த சண்டை சச்சரவு? ஆக இந்த உலகத்தில் கொண்டு வந்ததும் ஒன்றும் கிடையாது, கொண்டு போக போகிறதும் ஒன்றும் கிடையாது. யோபு சொல்லுது, நிர்வாணியாக நான் தாயின் வீட்டில் வந்தேன், எப்படி போக போகிறேன்? நிர்வாணியாய் வந்தவன் நிர்வாணியாய் போகின்றேன். ஒரு பாட்டு இருக்குது, கூட ஒன்றும் வராதுன்னு சொல்லி வர பாடுது, பழைய பாட்டு. ஒரு ஐயா எனக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கை தட்டிக்கிட்டே பாட்டு பாடினார். இந்த பாட்டை எனக்கு இன்னும் மறக்கவே முடியல. வாழ்க்கையில் நம்ம எதுவும் கொண்டு வரல, எதுவும் கொண்டு போக போகல. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நான் சொல்ல போகிறேன். அம்மா அவர்கள் நல்லா வாழ்ந்தாங்க, இந்த பூமியில் அழகாக வாழ்ந்துருந்தாங்க, செழிப்பாக வாழ்ந்துருந்தாங்க, எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இப்போ கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்களும் நானும் நினைக்கிறோம், இந்த காரியம், இந்த உலகத்தில் சம்பாதித்த பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ சொத்தோ சுகங்களோ அது என்னை பாதுகாக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா சந்தோஷம், அது பாதுகாத்தா நல்லது. ஆனால் இந்த உலகத்தில் அதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக உங்களை பாதுகாக்காது.
எனவே நாளைக்கு என்ற நாள் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால நீங்கள் வேலை பார்க்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, வீடு கட்டாதீங்க, வாங்க வாங்க அப்படி சொல்ல மாட்டேன் நான். அதெல்லாம் இந்த பூமியில் கொஞ்ச நாளைக்கு எனக்கு தேவை இருக்குது, கவலை கிடையாது, வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் எல்லாரும் வேலை எல்லாத்துக்கும் ஓடுறோம். நம்ம நினைக்கிறோம் அந்த வேலை எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், அல்லது பூரணமான வெற்றியை கொடுக்கும், அல்லது என்னை பாதுகாக்கும்னு நினைக்கிறோம். அல்லது நான் இன்றைக்கி வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது நாளைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும்னு நினச்சது தவறு கிடையாது. ஆக எனக்கு வருகிற வருமானம் நல்லா இருந்தால், எனக்கு சுகமாக இருந்தேன்னா எல்லாம் எனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், நாட்கள் செல்ல செல்ல இதெல்லாம் மாறி போயிடும். சில வேலைகளை நம்ம பார்க்குறோம், மக்களை பார்க்குறோம், நிறைய விழுந்து விழுந்து சம்பாரித்து பணம் சேர்த்து பொருள் சேர்த்து வச்சுருக்குறாங்க. எனக்கு அம்மா மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எப்படி எல்லாம் அவங்க எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது இன்னும் தான் மாறி போகுது. ஸோ எனவே இன்றைக்கி நான் சொல்கிற காரியம் என்னென்னு கேட்டால், ஒருத்தன் வேலை பார்க்குறான், அவன் வருஷக்கணக்கில் 40 வருடம் காலையில் வேலை பார்க்குறான், அவன் நல்ல வேலையில் ஒன்று கஷ்டப்படுகிறான், ஓவர் டைம் வேலை பார்க்குறான், ப்ரொமோஷன் கிடைக்குது, நிறைய பணம் பொருளை சேர்க்குறான், வீடு வசல் வாங்குகிறான், என்ன செய்கிறான், எல்லாத்தையும் திட்டமிட்டு வாழ்கிறவனாக இருக்கிறான், அவன் எதிர்காலம் முடியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நாள் அவனை பார்த்து கேட்குறாரு ஒரு ஐயா, ஐயா நீ என்ன இதுக்கெல்லாம் எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நான் எதுக்கு செய்கிறேன்னு கேட்டால் என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் இதெல்லாம் சம்பாரித்து வைக்கிறேன். இப்போ நம்ம எல்லோரும் வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், வாகனம் வாங்குகிறோம், எல்லாத்தையும் நான் செஞ்சிட்ருக்கேன். எதுக்கு செய்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, என் ஃப்யூச்சருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரைட், தப்பு கிடையாது, செஞ்சுக்கோங்க, எல்லோரும் அப்படி தான் செய்கிறோம். ஆனால் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா, உங்களுடைய நித்தியம் எங்கே போகும்? நீங்கள் எங்கே பரலோகத்துக்கு போவீங்களா, நரகத்துக்கு போவீங்களா? என்னம்மா, எப்போ? பரவாயில்ல, நீ போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு வீடு கட்டினேன், சம்பாரித்தேன், வேலை பார்த்தேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? அது இந்த பூமிக்கு தானே வந்திருக்கீங்க. இந்த பூமியில் வேலை பார்த்ததுனால பரலோகத்துக்கு போக முடியுமா நான்? ஸோ எனவே நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று நான் இப்போ சொல்லணும். நான் வீடு புதுசாக கட்டுவேன், பார்க்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அது பழசாக போயிடும். நான் வாங்குவேன், வாங்கும்போது அது ரொம்ப பழன்னு இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளைக்குள்ள அது என்ன செய்யும், துரு பிடிச்சி பெயிண்ட் போய் அது ரிப்பேர் ஆகி அது குப்பையில் போட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நான் வாங்குகிற துணி சூப்பராக இருக்கும் புதுசாக வாங்கும்போது, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது பழசாயிரும், தூக்கி குப்பையில் போடணும். அதே போல் இந்த சரீரம் பார்த்திங்களா, மேக்கப் போட்டு முடியெல்லாம் சுற்றி விட்டு புட்டமாவெல்லாம் பூசி, அப்புறம் வயசு இப்போ அம்மாவை போய் பார்த்துட்டு வரும்போது, அந்த தாயாரை நான் 20 வருஷமாச்சு இந்த சபையில் நான் எப்படி பார்த்துருக்கேன், அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இப்போ பாவமாக உட்காந்துருக்குறாங்க, மறந்துட்டாங்க நிறைய காரியம். நல்ல வேலை இணையாகவும் இருக்குது அவங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, என்னம்மா, நம்ம எது நிரந்தரம்னு நினச்சோமோ அதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது என்னை பாதுகாக்கணும்னு நினச்சிருக்கிறேன், ஆனால் அது என்னை பாதுகாக்க மாட்டேங்குது. ஸோ எனவே நான் உங்கள்ட்ட உற்சாகப்படுத்துகிற காரியம் எனக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும் என்பது தான் இந்த காலம். அதனால தான் இன்றைக்கி என்னுடைய தலைப்பு போட்டிருக்கேன், வாழ்க்கை நிச்சயமற்றதாக இருக்கும்போது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுதல் அல்லது வென்றெடுத்தல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு போகணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஆண்டவராக இயேசுவை தவிர எந்த பணமும் பொருளும் உதவியாக இருக்காது. ஆனால் இந்த பூமியில் வாழ்வதற்கு பணம் தேவை இருக்குது, பொருள் தேவை இருக்குது, வீடு வேணும், வாகனம் வேணும், வசதியாக இருக்கணும், பரவாயில்லை, அது இருக்கட்டும். ஆனால் அது மேலே உங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. அது மேலே என்ன செய்யக்கூடாது, நான் கடவுள் எனக்கு வீடு கொடுத்தா தேங்க்யூ சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஆண்டவருக்கு எனக்கு நல்ல சுகம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், சுகமாக நான் இருக்கிறேன். அல்ல எனக்கு வசதி இருக்குது, இல்லை பணம் இருக்குது, நகை இருக்குது, வச்சுக்கோங்க. ஆனால் கடைசியில் இதெல்லாம் ஒன்றுமே உதவாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவை பார்க்குறேன், நிறைய வயசானவங்களை நான் பார்க்குறேன், பேசுகிறேன், எல்லோரும் சொல்கிறாங்க அவங்களுக்கு எதுவுமே வேணாமா, இப்போது அவங்களுக்கு போகணுமா. இன்னொன்று நான் பார்த்துட்டேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பொருள் நீங்கள் சேர்த்தாலும் பல வேலைகள் என்ன நடக்குதுன்னு கேட்டால், when we cannot control tomorrow, we can choose where to invest our life today. அப்போ நாளை என்னால் கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டால் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் வாழ முடியும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் பொழுது இந்த உலகத்தை விட்டு போகும்போது நான் அவரிடத்துல போவதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தணும். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற பாடம்.
மூன்று முக்கியமான காரணம். நாம் ஆண்டவரை ஆதாயப்படுத்துவதற்கு முதலாவது, do not build your life around earthly treasures. ஆக என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டால், இன்றைக்கி நாம் என்ன பண்ணுகிறோன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நேரத்தை, என்னுடைய உழைப்பை அல்லது என்னுடைய விருப்பத்தை எல்லாவற்றையும் பணம், பதவி, பட்டம், பொன், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் வச்சுருக்கேன். ஏன்னா அது ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி பெரிய லிஸ்ட் வச்சுருக்கிறேன். ஐ எம் சேசிங் தெம். அதுக்காக ஓடி 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 நான் சம்பாதிக்கிறேன். தப்பு கிடையாது, அது நிறைய பேர் பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்களும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கடைசியில் அது எனக்கு ஏமாத்திரும். ரெண்டாவது முக்கியமான, இன்வெஸ்ட் யுவர் லைஃப் இன் இட்டர்னல் ட்ரெஷர்ஸ். ஆக நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நித்தியத்துக்கு நான் என்ன செய்யணும், நித்திய பொக்கிஷத்திற்கு நான் என்ன சேர்த்து வைக்கணும். அது மாதிரி ரிமெம்பர் தட் யுவர் ட்ரெஷர் ரிவீல்ஸ் யுவர் ஹார்ட். ஆக நான் எதை செய்கிறேனோ அது என்னை இருதயத்தை வெளிப்படுத்துது. அந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை குறித்து ஓடிக்கிட்டே இருக்கிறேன்னா நான் பரலோகத்தை குறித்து நினைக்கலன்னு அர்த்தம். நான் பரலோகத்தை குறித்து நினச்சி ஓடிக்கிட்டு இருக்கேன்னா என்னோடய இருதயம் எங்கே இருக்குதோ, எங்கே என்னோடய பொக்கிஷம் இருக்கோ அங்கே தான் என் இருதயம். அதான் வசனம் சொல்லுது. அதான் 19, 20, 21 ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு காரியம் பேசிகிட்டு இருக்கு. ஏசாமி இந்த பூமியில் வாழும் பொழுது அன்னைக்கு இருந்த ஜனங்களும் அப்படி தான் இருந்தாங்க. எப்படி தான் இருந்தாங்களாம்? நம்மளை போலவே இருந்திருக்கிறாங்க. பணம், பதவி, பட்டம், பொன், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது உலகம் அப்படி தான் எனக்கு கற்றுக் கொடுக்குது. டிவி போட்டியை பார்த்தா அவன் எல்லா பேரும் அப்படி தான் செய்கிறான், நான் மட்டும் எப்படி போகிறது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். மூன்று முக்கிய காரணம் தமிழில் பார்த்துட்டு போகிறோங்க. உலக பொக்கிஷங்களை வைத்து உங்கள் வாழ்க்கையை கட்டாதீர்கள். கட்டுக்கிறதுனா தெரியுமா? பில்டிங்னு சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கை நித்திய பொக்கிஷங்களை முதலீடு செய்யுங்கள். நீங்கள் செய்கிற காரியம் பணம், பதவி, பொருள் கொடுத்துருந்தானா அதை வச்சு நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய பாருங்கள். உங்கள் பொக்கிஷம் உங்கள் இருதயத்தில் வெளிப்படுத்துகிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்தின் வெளிப்பாடாக இருக்குது. அது முதல்ல இங்கிலீஷில் சொன்னது தான். ஒவ்வொன்றா நம்ம போவோமா? நான் சுருக்கமாக வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் வேலை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க. எப்போவுமே நினைப்பேன் வேகமாக முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு என்னோட உதவி செய்யுங்க. நானும் நீங்களும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், அந்த காரியத்தை மெதுவாக கற்றுக்க போகிறோம். சரியா? ஆக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச போகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை குறித்து தான் உங்களோடு கொஞ்சம் பேச போகிறேன். ஆக அதான் வசனம் 19வது வசனம் எனக்காக வாசிங்க. எங்கே முதலாவது அழகாக சொல்லுது. ஏசாமி இதை பற்றி பேசும்போது, டு நாட் பில்ட் யுவர் லைஃப் அரவுண்ட் தி earthly treasure. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பல வேலைகள் இந்த பூமியில் உள்ள மக்களுடைய நம்ம நினைக்கிறாங்க, நான் பூமியிலே நிரந்தரமாக வாழ போகிறேன். இந்த பூமியில் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, தான் முடிக்கோ, தான் அழகுக்கோ, தான் உடைக்கோ, தான் சாப்பிட்றதுக்கோ, தான் வாகனத்தில் போகிறதுக்கோ அவங்க அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நேரத்தை செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு பக்கட்டா. ஆனால் ஏசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என்ன செய்யக்கூடாதான் அதில் இங்கிலீஷில் சொல்கிறாரு, பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். டு நாட் லே. ஆங்கிலத்தில் சொல்லும்போது earthly treasures are temporary. என்ன அதுமா earthly treasures என்னதுவா? இன்றைக்கி என்ன செய்கிறாரு ஏசாமி, நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது, பணம் சம்பாதிக்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளான் இருக்கக்கூடாது, அல்லது உங்கள் குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எண்ணங்களும் உங்களுடைய நோக்கங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலேயே நான் நிரந்தரமாக இருக்கணும்னு இருக்கக்கூடாது. இந்த பூமியில் இதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும். நான் பூமியில் வந்துட்டேன், வாழணும், சாப்பிடணும், துணி உலகத்தில் இருக்கிறேன், எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, சொந்த பந்தம் இருக்குது, நல்லது கெட்டது நான் செய்யணும், உழைக்கணுமா வேணாமா உழைக்கணும். ஆனால் எங்கே என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய எல்லாத்தையும் எங்கே போடக்கூடாது, இதுதான் எனக்கு நிரந்தரம்னு வாழக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், 19 2வது பகுதி வாசி. இங்கே என்னவா? பூச்சியும் என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, பூச்சியும் துருவம் என்ன செய்யும் அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லுது, உங்கள் பூச்சியும் துருவம் அவர்களை கெடுக்கும். ஆக அழகான வீடு கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது பழசாக மாறிடும். புதிய கார் வாங்கினே வச்சுங்க, அது பழசாக போயிடும். இன்றைக்கி டெக்னாலஜிலலாம் புது ஃபோன் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது கொஞ்ச நாட்களில் அவுடேட்டட் ஆகிடும். பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இருக்க 10 ரூபாய்க்கு அடுத்த கொஞ்ச நாள் வலிச்சு என்ன செய்யணும், 10 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? சிங்கப்பூர்லலாம் நான் வந்த புதுசில் $10 கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ $100 எடுத்து கடைக்கு போனால் என்ன தான் வாங்குகிறேன்? ஒன்றுமே இல்லை. அன்றைக்கெல்லாம் பஸ்ஸில் ஏறினா சில்லற காசு போட்டால் கூட நம்ம போயிடுவோம் அங்கங்கே. இப்போ டாலரே போட்டாலும் பேச முடியல. ஒரு நாளைக்கு $5 $7. ஒரு நாள் கோவிடுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ, இப்போல்லாம் விலை வேகமாக ஏறி போச்சு. அப்போல்லாம் சம்பளமே பெருசாக இருக்காது எனக்கெல்லாம். ஆனால் சந்தோஷமாக தான் இருந்தேன், நல்லா தான் இருந்தோம்.
பணத்துடைய மதிப்பு போயிடும். அது மாத்திரம் கிடையாது, நீங்கள் நான் முதலே சொன்னது போல், நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது கருன்னு முடி இருந்துச்சு, மொட்டையெல்லாம் விழுகலை. இப்போ பாருங்கள், எல்லாம் காணா போயிடுச்சு, எல்லாம் வெள்ளையாக போயிடுச்சு. ஆக எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நம்ம வேலையை விட்டு நின்றணும். பாருங்களேன், நான்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கேன், 21 வருஷம், 22வது வருஷத்தில் இருக்கிறேன். எனக்கு இப்போ நான் ரிட்டைர்மெண்ட் பற்றி யோசிச்சுட்ருக்கேன். இங்கேருந்து போனால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியாது. இதை விட்டுட்டா நான் இப்போ யோசிச்சுட்ருக்கேன், எத்தனை வருஷம் இங்கே வேலை பார்க்க போகிறேன் நான். இப்போ 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இருக்கிற வருஷம் இங்கே கொஞ்சம் தான் இருக்குது எனக்கு. 5 வருஷம், மிஞ்சி பண்ண 10 வருஷம் தெரியல. ஜீசஸ் வச்சுருக்க நாட்கள். ஒரு நாள் நான் வேலையை விட வேண்டியிருக்கும், நான் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும். ஏதாச்சும் நிரந்தரமாக இருக்குமா? ஸோ என்ன சொல்ல வர்றாரு, என்ன சொல்ல வர்றாரு ஏசாமி இங்கே சொல்கிறாருன்னு கேட்டால், அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஈவன் ஸ்ட்ராங்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் கேன் நாட் எஸ்கேப் டைம். ஆக எது இந்த உலகத்தில் சாதனையாக நான் நினச்சிருக்கிறேனோ அது இந்த உலகத்தில் என்ன செய்யாது, பெருசாக நிற்காது. ஸோ ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறார், earthly treasure can disappear. இங்கே இருக்கிற எல்லாம் தற்காலிகமானது முதலாவது. ரெண்டாவது கொஞ்ச நாள் அது காணாமல் போயிடும். என்ன போயிடுமா? அதான் சொல்கிறேன். என்ன செய்யுதான் கேட்டால், அங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன், இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இன்றைக்கி நிறைய ஸ்கேம். பேங்க்கில் போட்டு வச்ச அந்த காசை கூட பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அதுவும் எவ்வளோ பில்லியன் கணக்கில் காசு போகுது. ஐயோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சவங்க ஒரே நாளில் எத்தனை பேர் ஒரே நாளில் 100,000 வெள்ளிப்பா. சிங்கப்பூரில் ஒரு ஃபோன் வருது, எடுத்த உடனே அவன் விரட்டுறான், திருடுறான். அது கூட நான் போலீஸ்காரன் கூப்பிட்றேன், இல்லை பேங்க்கில் கூப்பிட்றேன் அதுன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்க எல்லாத்தையும் காமிச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் நல்ல வேலை எடுக்கலை. ஏன்டா அவங்க ஒய்ஃப், அந்த தம்பி இங்கே இருக்கிறாரு, அவங்க என்னப்பா அவங்க ஒய்ஃப் என்னை கூப்பிட்றாங்கன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், இந்த மாதிரி கூப்பிட்டுட்டாங்களாம், அவங்க எல்லா நம்பரையும் காமிக்க சொல்கிறா. இந்த மாதிரி காமிச்சிருச்சு எல்லாத்தையும். நல்ல வேலை காசு நிறையா இல்லை அங்கே. காடை காமி, அதை காமி, அந்த பின்னாடி திருப்பி காமி, உன் பேர் சொல்லு, ஃபோனை சொல்லு, ஓடிபி சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. என்ன செய்யுது, பேங்க்கில் உள்ள காசெல்லாம் வலிச்சுக்கிட்டு போயிடுறான். சம்பாதிக்கிற காசு கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பான், வீடு கட்டினவன் இன்னொருத்தன் வீடை தள்ளிக்கிட்டு போயிடுறான். என்ன நடக்குது பாருங்கள். ஆக நம்மளை ஏமாத்துறதுக்கு இந்த பூமி அப்படியே காத்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ரொம்ப தூரம் ஏன் போகணும்? நம்ம சொந்த பிள்ளைங்களே ஏமாற்றிடுவாங்க. சொந்த பிள்ளைங்க, சொந்தக்காரங்க. இங்கே மாணிக்கம்னா ஏன்னு ஒருத்தர் இருந்தார், இந்த ஹோமில் இருந்தார், இங்கே வந்தார். ஐயா பேர் மாணிக்கம். சின்ன வயசில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆகிடுச்சு. அவருக்கான பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைங்க வராது போகாதுங்க. திடீர்னு வந்து அப்பா இங்கே சைன் போட்டுன்னுச்சுங்க. சைன் போட்ட உடனே சிபிஎஃப் காசெல்லாம் மொத்தமாக அந்த அம்மா அள்ளிட்டு போயிடுச்சு மக்கள்கிட்ட. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என் மகன் வந்து எல்லாத்தையும் சைன் போட சொல்லிச்சு, என் காசெல்லாம் போச்சு. இன்னொரு அம்மா இருந்தாங்க, நகையெல்லாம் என் பிள்ளைங்க தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னொரு அம்மா வந்தாங்க, வீடு வாடகை தேடுறாங்க. வீட்டில் இருந்தாங்க. வீட்டில் என்ன செஞ்சாங்க, மகனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. ஒரு ரூம் கொடுத்தான், பின்னாடி அந்த வீட்லேயும் துரத்தி விட்டான். பாவம் 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 பாவம். கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சுருக்க நீங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டால், எல்லாம் ஒரு நாளில் எல்லோரும் என்ன செஞ்சிருது, காணாமல் போயிடுதுங்க. ஆக இதெல்லாம் தேவையான்னு கேட்டால், உங்களுக்கு சேர்க்கணும், வேலை பாருங்கள், சேர்த்துக்கங்க, கார் வாங்க, சாப்பிடுங்க, நகை நட்டு போடுங்க, துணிமணி வாங்குங்க, நல்லா இருங்க. ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் மனதில் மறந்துடாதீங்க. ரெண்டாவது, என்னை விட்டு எடுத்துருவாங்க. எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், நானும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம கிறிஸ்டின் ஒர்க் அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டால், ஆஸ் கிறிஸ்டின் ஒர்க்கர் வி மஸ்ட் ஆஸ்க் why am I working? நான் எதுக்காக வேலை? இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மனி, இட்ஸ் நாட் ஒன்லி ப்ரமோஷன், இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் recognition or comfort. I build my reputation, or honestly because I work, God has given me the opportunity to serve Him and bless others. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்கே வேலை பார்க்கணும், நல்ல வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும். ஆனால் நான் என்னன்னு கேட்டால், நல்லா எல்லாருக்கும் ஆண்டவரோட நாம மகிமைக்காக சேவை செய்யணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். நான் கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்த்தேன். ஓரளவுக்கு மரியாதை மதிப்போடு தான் நான் வேலை பார்த்தேன். ஆனால் எனக்கு ஆசை எல்லாருக்கும் நல்லது செய்யணும். என்ன பண்ணலாம்? ஆண்டோட அன்றைக்கி நான் கொஞ்சம் வயசு தான், எனக்கு 29 வயசு தான் ஆகிட்டு இருந்துச்சு. நான் டக்குன்னு வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எல்லாம் என்ன சொன்னாங்க, கிறுக்கேன், என் வேலையை விட்டுட்டு போயிட்டான்னு. ஆண்டவர் கைவிடலை. இன்றைக்கும் சரி பார்த்தீங்கன்னா, சண்டே காலையில் வருவோம், சண்டே நைட்டு வரை இங்கே நிற்போம். இத்தனை 21 வருட காலங்க இந்த சபையில் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். நான் என்னுடைய நேரத்தை என்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு செய்யணும். முடிஞ்ச மட்டும் நான் அள்ளி கொடுக்கல.
பட் என்னால் முடிஞ்ச சேவை செய்ய முயற்சி செய்கிறேன். ஒருத்தருக்கு ஒன்றுனா ஓடி போய் நிற்க முயற்சி செய்வேன், கேட்பேன், விசாரிப்பேன், ஜெபிப்பேன். என்னால் அள்ளி கொடுக்க முடியல, ஆனால் எனக்கு மனபாரம் இருக்கும், ஆனால் பாவமே அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆக என்னுடைய நேரத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆண்டவருக்காக, ஆண்டோட பிள்ளைகளுக்காக, ஆண்டோட நாம மகிமைக்காக. ஆக கொலோசியன் 3வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. கொலோசியன் 3:23 வாசிக்கலாம். ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆக நான் வேலை பார்த்தாலும், என் வீட்லையா இருக்கட்டும், வேலை ஸ்தலத்துலையா இருக்கட்டும், நான் ஆண்டோட ஊழிய சபையில் பார்த்தாலும், பல வேலையில் நீங்கள்லாம் போதகராக இருக்கலை, ஊழியர்கள் சாதாரண மக்களாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நான் செய்கிறேன். எப்படி செய்யணுமா? ஆண்டவர் கொடுக்குற பொருள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க. இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் எதுவும் கொண்டு வரல. அப்போ கொடுத்ததெல்லாம் யார் கொடுத்தா? நமக்கு கடவுள் கொடுத்தார். ஏன்? நமக்கு சுகத்தை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, வேலை பார்க்க வாய்ப்பு கொடுத்தாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வச்சுருக்குறோம். எனக்கு இருக்கிறது எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். என்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் கொண்டு வரும்போது, தாயின் வயிற்றில் வரும்போது எப்படி வந்தோம்? கொண்டு போகும்போது ஏதாச்சும் கொண்டு போவோமா? எதுவும் இல்லை. எனவே நான் 2 காரியம். முதலாவது புரிஞ்சுக்கணும், டு நாட் பில்ட் யுவர் ட்ரெஷர் லைஃப் ஆன் தட் earthly ட்ரெஷர். இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து உங்கள் வாழ்க்கை கட்ட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது நிரந்தரம் இல்லாதது. 2வது, பல வேலைகளை அது காணா போயிடும், எவனாச்சும் களவாண்டுக்கிட்டு போயிடுவான். ஆக மொத்தத்தில் சில வேலைகளை பார்த்திங்கன்னா யாராச்சும் ஏமாத்தினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். 2வது முக்கியமான காரியம் 19வது வசனம் இல்லை, 20வது வசனம் வாசிப்போமா? பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், கெடுக்கிறதும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அதுக்கு பதிலாக பூமிக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்படாமல், அதாவது இதெல்லாம் வேலை பார்க்கணும், எல்லாம் செய்யணும், ஆண்டவர் பிரியமாக செய்யணும். இப்போ கடவுள் கொடுத்ததெல்லாம் கடவுள் தான் நமக்கு கொடுத்துருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் மனசை எதில் போடாதீங்க, இந்த மாதிரி காரியங்களை போட்டு அதுலேயே நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரும் ஒரே பணம், பதவி, பட்டம். இன்றைக்கி எல்லா பயிலும் ஏமாற்றிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஒருத்தன் ஏமாற்றக்கூடாது. அதனால் அவர் சொல்கிறாரு, பட் லே அப் யோர் செல்ஃப் ட்ரெஷர்ஸ் இன் ஹெவன், இன்வெஸ்ட் யுவர் லைஃப் இன் இட்டர்னல் ட்ரெஷர்ஸ். ஆக உங்களோட எங்கே பொக்கிஷத்தை சேர்க்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல அப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த உலக பொக்கிஷத்தை சேர்க்காத, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வை. ஏன்னா அது நிரந்தரமானது, நித்தியமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரட்சிப்பை பெற முடியாது வாங்கி பணம் கொடுத்து. ஆனால் ஆண்டோட பிள்ளையாக நான் ஆண்டோட மகனாக மாறினதுனால எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? மற்றவங்க கொடுக்க முடியும். கொஞ்சம் நம்ம தமிழில் நம்ம சொல்லுவாங்க, அள்ளி கொடுக்க முடியாட்டி கூட என்ன செய்யலாமா? கிள்ளி கொடுக்குறது. கொஞ்சம் கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் காணிக்க போடுறதுக்கு நான் முதல்லையே பணம் எடுப்பேன். சாட்டர்டே இன்னும் சொல்லப்போனால் நான் என் காணிக்கை எடுத்து வச்சுருக்கேன் என் ஆஃபீஸில் எனக்கு செப்பரேட்டாக. சண்டே வர்றதுக்கு முன்னாடி தடவ மாட்டேன், ஐயோ பாக்கெட்டில் காசை காணுமேனு. துணியாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட சமூகத்துக்கு போகணும்னு எனக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆக இந்த இது எல்லாமே கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்? முதல்லையே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதே போல் ஒருத்தவங்க பிள்ளைங்க வர்றாங்க, அவங்களுக்கு பேசுவதற்கு என்னோடய நேரத்தை நான் கொடுக்குறேன். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்த வேலையாக இருக்கட்டும் அல்ல எதுவாக இருந்துட்டும், அது யாருக்கு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கணும். வாட் டஸ் இட் மீன் டு லே அப் ட்ரெஷர் இன் ஹெவன் அப்படின்னு சொன்னால் என்னென்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் வைக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் மீன்ஸ் யூஸிங் காட் ஹஸ் கிவன் அஸ் ஃபார் காட்ஸ் பர்பஸ். ஆக எனக்கு நேரம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஸ்கில் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு படிப்பு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்ன செஞ்ச வேலை கொடுத்துருக்கிறாரு, உறவை கொடுத்துருக்கிறாரு, வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் நான் ஆண்டவருக்கு கொடுத்து ஊழியம் செய்ய. பார்த்திங்கன்னா நமக்கு 24 மணி நேரம் இருக்குது. வாரத்தில் 7 நாள் இருக்குது. வருஷத்தில் 365 நாள் இருக்குது. டெய்லி வேலை எனக்குன்னு இருக்காமல் என்னால் முடிஞ்ச மட்டும் என்ன செய்ய போகிறேன்?
ஆண்டோட சமூகத்தில் வரப்போகிறேன், ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன், ஏதோ ஒன்று செய்ய போகிறேன். நேற்று பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபியூனரலுக்கு போயிருந்தேன். அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்ய போனேன், சீன சகோதர குடும்பத்துக்கு. அப்போது அங்கே என்ன ஒரு இந்து ஃபியூனரல் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அதை நின்று பார்த்தேன், அதே ஹாலில், சேம் ஹாலில் தான். அப்புறம் 2 பேர் வெளியில் வந்தாங்க. அந்த பின்னாடி அவங்க படத்தில் வந்து எம்ஜிஆர் படம் போட்டிருந்துச்சு. எம்ஜிஆர் படம்னா தமிழ்காரங்க இல்லையா? ஹலோ தோத்துறோம், அப்படி உங்கள் பேர் என்னது, நீங்கள் எம்ஜிஆர் படம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு பேசினேன் நான். அந்த ஐயா பேர், உண்மையான பேர் ஜாபேஸ். அவரும் ஒரு சர்ச், ஆங்கிலிக்கன் சர்ச் போகிறோன்னு சொன்னார். ஓ வெரி குட். அவங்க ஒய்ஃபு வந்து ஏதோ சொன்னார், அவங்க சைனீஸ் சிஸ்டராக இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃபியூனரலுக்கு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுறாங்களாம். என்ன பண்ணுறாங்களாம்? சம்பளம்லாம் இல்லையா, அவங்க வந்து ஊழியம் பண்ணுறாங்களா. எத்தனை பேருக்கு இதுவரை செஞ்சாங்களா? அந்த போன 3 வருஷத்தில் 383 டெத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்களாம். 383, 383 ஃபியூனரல்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? எல்லா டெத்துலேயும் போய் உதவி செய்வாங்களாம். இந்த நம்பர் இருக்குது என்கிட்ட ஃபோனில். எனக்கு இதுவரை யாரும் ஃபியூனரல் போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணது பார்த்ததில்லை. சிங்கப்பூரில் அதுவும் கேட்டதில்லை. அது ஒருத்தர் 2 இல்லை 3 பேர் இல்லை, 383. அந்த அம்மா சொல்லுது, how many people we did அப்படின்னு கேட்குறாரு அந்த ஐயா. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க 383 பேர் சொல்கிறாங்க. உடனே எனக்கு ஷாக்கு. நான் உடனே போட்டேன், வெல் டன், வி ஆர் குட், நீங்கள் ரொம்ப பெரிய வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் க்ரீட் பண்ணேன் அவங்கள. என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு நாம் நேரத்தை எடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த சகோதரர் என்ன செய்கிறாரு, தான் பணத்தை செலவு பண்ணி உதவி செய்கிறாராம். இன்றைக்கி நம்மெல்லாம் அவ்வளோ தூரமாக போக முடியுமா? வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, பதிவு இருக்குது. ஆனால் சபைக்கு வர முடியும். சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பண்ண முடியுமா? முடியாதா நம்மளால்? என் நேரத்தை கடவுள் கொடுக்க முடியுமா? இல்லையா? பணத்தை நான் என்னால் அள்ளி கொடுக்க முடியாது. எத்தனை பேர் நீங்கள் ஏழை இல்லை உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க? நீங்கள் சபையில் வர்றது முக்கியம் கிடையாது, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். முடிஞ்ச மட்டும் நிறையா கொடுக்காதீங்க, ஒரு காப்பி வாங்கி கொடுங்க. சின்ன சின்ன உதவி செய்ய முடியாதா நம்மளால்? அம்மா அப்பா உங்களுக்கு நான் அன்பாக சொல்லித்தரேன். என்னுடைய ஊழியத்தை நான் இந்த வந்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டால், நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஒரே ஒரு ஜெபம் தான் என்கிட்ட இருந்துச்சு. இப்போவும் அதான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் 1000 பேருக்கு உதவி செய்யணும். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்யணும். எப்படி செய்யணும்? நான் 1000 பேருக்கு உதவி செய்யணும். நான் எப்படி இருப்பேன்? கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் உங்களை போல் சாதாரண ஒரு சகோதரன் தான். உட்காந்துட்டு இருந்தேன் பின்னாடி. நான் 11th படிக்கிறேன், 12th படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம், 12th முடிச்சிட்ட பிறகு கூட நான் டீச்சராக வேலை பார்க்க போயிட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் நினைப்பேன், நம்மலாம் ஒன்றுமே இல்லை, யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம ஒன்றுமே இல்லை, வெரி குட் ஃபார் நத்திங். ஏன்னா நான் படிக்கிற காலங்களில் யாருமே கேட்டல, என்னடா பண்ணுற, என்னடா படிக்கிற, சாப்பிட்டியாடா, சாப்பிட்லையான்னு கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருந்த காலத்தில் அப்போ எனக்கு வந்து என்ன நினைக்கிறேன், நம்மலாம் அந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சும்மா ஒரு வார்த்தை, எப்படி இருக்கீங்க சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், எப்படி இருக்கீங்க பிரதர். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் வெறும் ஃபோன்லேயே உட்காந்து தனித்தனியாக உட்காந்து கஷ்டப்படுறாங்க, யாரும் பேச மாட்டுறாங்க, கேட்க மாட்டுறாங்க. 2 வார்த்தை திறந்து வார்த்தை பேசலாமா இல்லையா? நம்ம தமிழில் இப்படி சொல்லுவாங்க, கொள்ளக்கட்டையை வச்சுருக்குறோம், முத்தை கொட்டிடும். காசு $1 என்ன பெரிய காசா நமக்கு? எவ்வளோ காசு போகுது, எவ்வளோ நான் செலவு பண்ணுறேன்னு. எத்தனை பேர் ஏமாந்துருக்கேன், எத்தனை பேர் நம்மளை ஏமாற்றிட்டு போகிறான். மனசார நல்லது செஞ்சிடலாமா, என்ன வேணுமா? ஸோ எனக்கு தேவன் நேரத்தை கொடுத்துருக்கிறார், பணத்தை கொடுத்துருக்கார், வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். விசேஷமாக நீங்கள் பெரிய ரேங்க்கில் இருப்பீங்கன்னா உங்கள் கீழே இருக்கவங்கள தரக்குறைவாக நடத்தக்கூடாது. எல்லாட்டையும் அன்பாக இருக்கணும், கரெக்ஷன் பண்ணலாம், திருத்தலாம், ஆனால் அவங்கள தப்பாக செய்யக்கூடாது. ஆக என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, யூஸ் யுவர் ஒர்க் ஃபார் காட்ஸ் க்ளோரி. ஆக என்னத்தை செய்யுங்க, பரலோகத்தில் எப்படி சேர்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆண்டவரோட மகிமைக்காக இந்த பூமியில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரோட பொக்கிஷத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்குது. ஆண்டவர் ஏழைக்கு இறங்குறவன் யாருக்கு கரம் கொடுக்குறானா? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு. வேதத்தில் மற்ற 25 சொல்லுது, நான் பசியாக இருந்தேன், நான் பட்டினியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நான் சிறைச்சாலை இருந்தேன், நான் காயப்பட்டுட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் எனக்கு செஞ்சீங்க. ஓ அப்படியா, எப்போ செஞ்சோம் ஆண்டவரே? இந்த ஏழையில் ஒருத்தனுக்கு எதை செஞ்சியோ அது எனக்கே செஞ்சேன்னு ஆண்டவர் சொல்கிறார்.
ஆக நம்மோடு கூட யார் இருக்கா? நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க, நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. சில வேலையில் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, போய் பேசினா தான் தெரியும் அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டால், வீடு வீடாக திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக உட்காந்துருப்பாங்க. பெரிய பெரிய டிவி போட்டிக்கு பக்கத்தில் எல்லாம் டிவி போட்டி பேசிக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும். இவங்களை விசாரிக்க ஒரு ஆள் கூட கிடையாது, கேட்குறது ஒருத்தர் கூட கிடையாது. ஏழைகளாக இருக்கிறவங்கள அவங்க என்ன பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஏழைன்னு கேட்டால், மதர் தெரேசான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, என்னது கிரேட்டஸ்ட் பவர்ட்டி இஸ் அ லோன்லினஸ். இருக்கிறதுலே பெரிய ஏழ்மை என்ன தெரியுமா? என்னது? சிங்கப்பூரில் வந்து பணம் இல்லைன்னு இல்லை, எல்லார்ட்டையும் காசு இருக்குது, பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, விசாரிக்க ஆள் கிடையாது. நம்ம பேசக்கூட முடியாதா? விசாரிக்க முடியாதா? ஆக நீங்களும் நானும் அதை தான் மனதில் வச்சுக்கணும். நாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய வாய்ப்பை கடவுள் கொடுத்த காரியத்துக்கு பயன்படுத்தணுமே தவிர, என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போதகராக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் மிஷினரி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் சண்டே ஒவ்வொரு வாரமும் இங்கே பேசாமல் இருக்கலாம். பட் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் கொடுத்த வேலையில் கடவுளுக்கு பிரியமாக இருந்து, ஆண்டவரோட ராட்சி கர்த்தருக்கு பிரியமாக இருந்து நீங்கள் உண்மையும் நேர்மையாக இருப்பீங்கன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீங்க என்பதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேலையில் சில வேலைகளில் உங்களுக்கு கொடுத்த வேலையில் மேனேஜராக இருக்கலாம், நீங்கள் டீச்சராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், அல்லது எதை நீங்கள் செய்தாலும் சரி, எல்லாரையும் அன்பாக வழி நடத்தணும். உங்கள் இடத்துல இருந்து மற்றவங்களை அன்பாக வழி நடத்தணும். நீங்கள் வேலை பார்க்குற இடம் தான் ஊழியம் பார்க்குற இடம், பிரசங்க இடம். நீங்கள் பிரசங்கம் பண்ணாமலே நீங்கள் தெரியும் நீங்கள் நல்லவராக கெட்டவரான்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் அன்பாக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, எல்லோரும் பார்க்கும்போது உங்கள்கிட்ட வருவாங்க, பேசுவாங்க, கேட்பாங்க. நான் டீச்சராக வேலை பார்க்கும்போது எனக்கு 25, 26, 27 அந்த தான் ரேஞ்ச் ஆஃப் வாய்ஸ், என் வாய்ஸ். யாராச்சும் ஸ்கூலில் தேடி வந்தான்னா எல்லாம் எங்கே போக மாட்டாங்க, யார்கிட்ட வந்துடுவாங்க, நேராக என்கிட்ட வந்துடுவாங்க. அசம்பிளியில் நிற்போம், எல்லா பிள்ளைங்களும், எங்களுக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க இருந்தாங்க. அசம்பிளியில் நின்றுட்டுருக்கேன், நானும் நின்றுட்டுருக்கேன், நிறைய டீச்சர்ஸ் நிற்பாங்க. இந்த பிள்ளைங்க போகும்போது எனக்கு முன்னாடி சல்யூட் அடிச்சுட்டு போவோம். அதுக்கெல்லாம் கோவமாக வரும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அதுக்கு திட்டுங்க. அந்த இவர் மட்டும்தான் தெரியும், நாங்களாம் தெரியலையான்னு சொல்லுங்கள். அப்போ நல்லா இரு பிள்ளைங்கள்ட்ட. ஆக நீங்கள் உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வேலை இடத்துல, உங்கள் குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற இடங்களில் கடவுளை கனப்படுத்துகிறோமா, மகிமைப்படுத்துகிறோமா? நீங்கள் பாருங்கள். உங்களை பார்க்குறவங்க எப்படி இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்களா, அன்பாக பேசுகிறீங்களா, உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படிப்பட்டவங்களாக காணப்படுகிறீங்க? ஆண்டவர் ஊழியம் பண்ணுவதற்கு பணம் இல்லை, பொருள் தேவை இல்லை, உங்கள் நல்ல ஆண்டோடைய பண்பு, அன்பு. ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, யூஸ் யுவர் இன்கம் ஃபார் காட்ஸ் பர்பஸ். ஆக கடவுள் கொடுத்த பணம் தேவை, பணம் தப்பு கிடையாது. ஆனால் பணத்து மேலே உள்ள ஆசை தான், பெரு ஆசை தான் ஈவிலாக இருக்கிறதுனால பணத்தை ஆண்டவருக்கு பிரியமாக பயன்படுத்த முடியும், பொருளை பயன்படுத்த முடியும், வீடை பயன்படுத்த முடியும் இல்லையா? கொஞ்சம் காசு எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கிலீஷில் சொல்லுவேன், ஸ்கவுட்டுன்னு ஒரு இருக்குது, ஸ்கவுட் இருந்துச்சு. ஸ்கவுட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்சிசி மாதிரி ஸ்கூலில் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஸ்கவுட்டில் என்ன ஒரு ஸ்கார்ப் கட்டுவாங்க. பார்த்திங்களா, பிள்ளைங்களை ஸ்கார்ப் கட்டுவாங்க. ஸ்கார்ப் கட்டின பிறகு கீழே என்ன செய்யணுன்னா, ஒரு சின்ன முடிச்சு போட சொல்லுவோம். என்ன போடுவோம்? ஒவ்வொரு நாளும் பிள்ளை வந்து யூனிஃபார்ம் போட்ட பிறகு கடைசியில் ஸ்கார்ப் கட்டணும். ஸ்கார்ப் கட்டின பிறகு என்ன செய்வோம்? கட்டிக்கணும். அப்போது அந்த ஸ்கவுட்டில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்குது. நாங்களும் அங்கே, நான் மாஸ்டர் இருந்தேன். அப்போ சொல்லிக் கொடுக்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கவுட் பாய், கேர்ளு, ஸ்கவுட்னா பாய், கைடுனா கேர்ளு, பொண்ணு, அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லாருமே நாட் போட்டிருக்கணும். நாட் எதுக்கு போடணும்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி யாருக்காச்சும் நல்லது செஞ்ச பிறகு தான் இதை கழட்டி வைக்கணும். எப்போ தான் இந்த நாட்டை, இந்த கட்டு அவுக்கணும்? எப்போ தான் அவுக்கணும்? அப்படி நீங்கள் கட்டிட்டு அவுக்கலைன்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி நீங்களும் நானும் அதை தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காச்சும் நல்லது செய்யணும். அன்பாக பேசலாம், ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம், கஷ்டப்பட்டு போகிறாங்களே கையில் தூக்கி விடலாம். பஸ்ஸில் உட்காந்துருக்குறோம், ஒருத்தர் கர்ப்பிணி வர்றாங்க, அதில் நொண்டி நொடவு உள்ளவங்க வர்றாங்க, எந்திரிச்சு இடத்து கொடுக்கலாம். எத்தனையோ விதத்தில் நல்லது செய்ய முடியுமா, முடியாதா? ஆனால் கல் மாதிரி உட்காந்துக்கிறது, அதோட பெரிய கூத்து, தூங்குற மாதிரி நடிக்கிறது. எப்படி? நம்ம பார்க்கவே இல்லைப்பா, நடி அதுவும் சின்ன பிள்ளைங்க செய்கிறது தான் எனக்கு கோவம். வயசானவங்க செஞ்சாலும் பரவாயில்ல, வயசானவங்க கால் அவங்களுக்கே வலிக்கும். இப்போ எனக்கே கால் வலிக்கும் ரொம்ப நேரம் நின்றா. அப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஏன் கால் வலிக்குமேன்று நான் உட்காந்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பேச்சுக்கு முடிஞ்ச மட்டும் நான் எந்திரிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ரொம்ப என்னோட மோசமாயிட்டாங்கன்னா நான் எந்திரிச்சு பரவாயில்ல உட்காந்துட்டு போகிறாங்கன்னு இடம் கொடுத்துட்டு போயிடுவேன்.
நான் டீச்சராக இருக்கும்போது அப்படி கொடுத்தா அவங்க கிறுக்கன்னு நினைப்பானுங்க. அவங்க சொல்லுவானுங்க கிறுக்கன் கொடுத்துட்டான்னு, போங்கடா நீ என்னோட நினச்சிக்கு போங்கடான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ நீங்களும் நான் என்ன பண்ணணும், the Christian worker should learn to say, God has given me this income, therefore I will use it faithfully for my family, responsibility to my needs, generous towards others, joyfully for God's kingdom. ஆக இன்னொரு முக்கியமான காரியம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் பல வேலைகளில். நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல, இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். 2 கண்ணு 2 காது 2 கை 2 கால், ஏன் 2 இருந்துச்சு? ஏன் ஒரு வாய்? ஏப்பா தம்பி சொல்லியிருக்கேன், முதலையும் சொல்லியிருக்கேன். அம்மா நீங்கள் தான் இப்போ சொல்லணும். 2 கண் இருக்கா? 2 கை இருக்கா? 2 காது 2 கண் 2 கால், ஏன் 2 வாய் மட்டும் 1 கொடுத்துட்டாரு? என்னம்மா? சும்மா பேசுவேன், தப்பாக இருந்தால் பரவாயில்ல. அப்புறம் பேசுகிறது கம்மியாக பேசுங்க. அப்புறம் வேறு என்ன செய்யக்கூடாது? என்னம்மா என்னம்மா கேர்ஸ் பண்ண, அதான் பேசக்கூடாதுன்னா தப்பாக பேசக்கூடாது, நல்லது பேசுங்க கொஞ்சம். அதை விட கூத்து கொஞ்சமாக பேசுங்க, நிறையா பேசாதீங்க. நானும் ரொம்ப பேசுவேன் நிறையா, இப்போல்லாம் கம்மி பண்ணிகிட்டு இருக்கேன். 2வது ரொம்ப முக்கியமானது, பேசும்போது செலவாகாது, ஆனால் செலவு எதில் ஆகும்? நிறையா சம்பாதிங்க, நிறையா ஊருக்கு போங்க, நிறைய சம்பாதிங்க, நிறைய பாருங்கள், நிறைய கேளுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. நம்மால் வெட்டுறான் பாருங்க, வெட்டு எப்போ பார்த்தாலும் என்னது, நம்ம சிங்கப்பூரில் சொல்லவே வேணாம், எதுக்கு எடுத்தாலும் சாப்பாட்டு கடை, விழுந்தால் உட்காந்து வெட்டு. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சாப்பாட்டுக்கு? தயவுசெய்து நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்லா சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய இப்போ மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே திரிகிறோம். ரொம்ப பேருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், வயசு ஆயிடுச்சுன்னா மாத்திரை தூக்கிட்டு திரிகிறோம் எல்லோரும். அதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் கவனம் இல்லாமல் போயிட்டோம். ஆண்டவர் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆக எப்படி இருக்கும்? இன்னொன்று நான் சொல்லித்தரேன், பணத்துக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போது சம்பளம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம், இந்த மாதம் சம்பளம் வந்துருச்சு. 2வது, அந்த சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வைக்கிறேன், அதில் இன்னொரு சந்தோஷம். அந்த சம்பளம் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்குது, அதில் எனக்கு இன்னொரு சந்தோஷம். நான் விரும்பின பொருளை வாங்குகிறேன் அந்த காசை வச்சுட்டு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடு வாங்குகிறேன், காடி வாங்குகிறேன், கம்ப்யூட்டர் வாங்குகிறேன், ஃபோன் வாங்குகிறேன், துணி வாங்குகிறேன், சாப்பாடு வாங்குகிறேன், அது சந்தோஷம் கொடுக்குது. ஆனால் இந்த எல்லா சந்தோஷத்தை விட்டிலும் அது உயர்ந்த சந்தோஷம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த காசில் மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ, அந்த ஏழை சகோதரன், ஐயா நன்றி ஐயா செஞ்ச உதவிக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த எல்லா சந்தோஷம் எதில் தான் பூரணமான சந்தோஷம் இருக்கான்? கொடுக்கும்போது வர சந்தோஷம் அதுவும் அவங்க மன நிறைஞ்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐயா நன்றி ஐயா, எங்கள் கஷ்டத்தை உதவி செஞ்சுங்க ஐயா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதனால தான் தமிழில் பைபிள் சொல்லுது, 2 காரியம் பரலோகத்துக்கு போகுமா. 2 காரியம் பரலோகத்துக்கு எங்கே போகுமா? 2 காரியம் பரலோகத்துக்கு போகும். ஒன்று எது போகுமா? ஜெபம். ஒரு காரியம் எங்கே போகுது? இன்னொன்று என்ன போகும்? நீங்கள் செஞ்ச தர்மம். கொர்னேலியஸ்னு ஒருத்தர் இருக்கிறார் பைபிளில், அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில். அவர் வீட்டுக்கு தேவதூதனே வந்துட்டார். எதுக்கு காரணம் என்ன? ஒன்று அவன் ஜெபிக்கிறவன், இன்னொன்று ஊழியம் பண்ணுறவன், உதவி செய்கிறவன், தான தர்மம். சொல்லுது, உன்னை தான தர்மம் எங்கே வந்துருச்சு? எட்டிருச்சு. பொக்கிஷத்தை எப்படி பரலோகத்தில் சேர்க்கறது? இங்கே என்னென்ன நான் செலவு பண்ணுறேனோ அதெல்லாம் எங்கே சேருது? ஆண்டோட மகிமைக்காக நான் செய்யும் பொழுது அது பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படுது. இந்த பூமியில் இழுத்து கட்டுறதெல்லாம், இந்த பூமியில் கண்ணமிட்டு திருடும் என்ன போகும்? துருவாயிடும். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆக இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். 3வது முக்கியமான காரியம், இன்வெஸ்ட் இன் பீப்புள். ஆக நான் செலவு செய்கிற காரியம் யார் மேலே இருக்கணும்? இடம் மேலே, பொருள் மேலே கட்டுறது தப்பு கிடையாது, கட்டிக்கங்க. ஆனால் நீங்கள் செய்கிற செலவு யார் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்காக செய்யணும். இப்போ என்னுடைய நேரமெல்லாம் நான் அதிகமாக மக்களுக்கு தான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். நான் பொன் பொருள் வாங்குறதுலாம் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஆனால் அதில் குறித்து என் கதை வேறு. நான் கடவுள் வேலைக்காரனாக இருக்கிறதுனால எனக்கு ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய ஜனங்க வந்தால் சந்தோஷம், நிறைய ஜனங்க வரலன்னா தான் வருத்தம். வீடு கட்டலைன்னா பரவாயில்ல, படுக்கிறதுக்கு எவ்வளோ இடம் வேணும் எனக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சில வேலைகளை உங்களுக்கு இப்போ என்ன மறந்துடுவாங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தை என்ன நிரந்தரத்துக்கு கொண்டு போகாது. உங்களோட மக்கள் உங்களை மறந்துடுவாங்க. எல்லாம் நீங்கள் செய்த சாதனைகள்லாம் மறந்து போயிடும். எல்லாம் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றப்படும். ஆனால் நீங்கள் கடவுளுக்காக யாருக்காச்சும் உதவி செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால், அந்த நபர் உங்களை மறக்கவே மாட்டாங்க. மறப்பாங்களா?
வீடு கட்டினா வீடு என்ன பண்ணும், காரியம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும், செலவாயிருக்கும். ஆனால் ஒரு சின்ன சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ ஒரு கஷ்டத்தில் போய் கை கொடுத்தேன் பார்த்தீங்களா, பேசினேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சின்ன உதவி நான் செஞ்சேன் பாருங்க, எதிர்பார்க்காம நான் செஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த இதை அவங்க மறக்க மாட்டாங்க. 10 வருஷம் கழித்து பார்த்தாலும், 20 வருஷம் கழித்து பார்த்தாலும், 50 வருஷம் கழித்து பார்த்தாலும் அந்த ஐயா எனக்கு உதவி செஞ்சார். இன்றைக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு கஷ்டப்படும் போது அவங்க சின்ன உதவி செஞ்சுருப்பாங்க, கொஞ்சம் நேரம் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, எனக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. என்னால் மறக்கவே முடியல. இன்னும் நான் விரும்புகிறேன் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. ஆக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேலையை உங்களோட உடைமை கர்த்தருக்கு பிரியமாக பயன்படுத்துங்க. உங்களோட வருமானத்தை ஆண்டோட கடவுளோட சித்தத்துக்கு பயன்படுத்துங்க. அது மட்டும் கிடையாது, மக்களுக்காக செலவு பண்ணுங்க. சரியா? சரி, அதான் டைம் ஆச்சு. 21 வாசிப்போமா? ஆக முக்கியமாக என்ன செய்கிறோன்னு கேட்டால், என்ன விசேஷமாக நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், அங்கே தான் உண்மையான ஆசை எனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொருள் சேர்க்காதீங்க, பொண்ணு சேர்க்காதீங்கன்னு சொல்லலை. ஆனால் உண்மையான வாஞ்சை எது? ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறதா, பரலோகத்துக்கு போகணுமா, இல்லை பூமியில் நிரந்தரமாக வாழணுமா என்பது தான். ஆக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஃபாலோ யுவர் ஸ்பெண்டிங். ஆக நீங்கள் எதுக்காக உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க, என்ன செலவு பண்ணுறீங்க, எதுக்காக செலவு பண்ணுறீங்க, உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை எதுக்காக செலவு பண்ணுறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஃபோன் புக்கை உட்காந்துக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க, சொருக்கிட்டு இருக்காங்க. எத்தனை மணி நேரம் எல்லாத்தையும் ஃபோட்டோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னது, அவங்க சாப்பிட்ற ஃபோட்டோ, உட்கார்ற ஃபோட்டோ, எந்திரிக்கிற ஃபோட்டோ, படுக்கிற ஃபோட்டோ, அங்கே போகிற ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ. அது மட்டும் இல்லை, கண்டது உருட்டி அது விடம். அதில் வேறு அந்த பேய், அது ஒரு பிசாஸ் மாதிரி, அது பிடிச்சிக்குது டைட்டாக, விட மாட்டேங்குது. உள்ளே ஒன்று போன உடனே வெளியில் வர முடியாது. பார்த்திங்களா, உங்கள் நேரம் போச்சா? சில வேலைகளில் நமக்கு முடிக்கு செலவு பண்ணுறோம், இல்லை மேக்கப் போடுறோம், துணிமணிக்கு போடுறோம், சாப்பாட்டுக்கு போடுறோம், எல்லாம் காணப்போச்சு. ஏன்னா நான் அவ்வளோ நேசிக்கிறேன். ஆனால் இப்போ நான் அம்மா உடம்பு முடியாமல் இருக்கிற அம்மாவை பார்த்தோன்னே, ஒரு காலத்தில் ராணி மாதிரி இருந்தாங்க. இன்னொரு அம்மா வேறு இருந்தாங்க. ஐயோ, ரொம்ப நல்லா உடம்பை பார்த்துக்குவாங்க. உண்மையில் இன்னொரு சகோதரர் இருந்தார், நம்ம சர்ச் மெம்பர். இவங்களாம் நான் சொல்கிறவங்களாம் யாரும் இல்லை, இங்கே தான் என் கூட இருந்தவங்க சர்ச்சில். திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு, பாஸ்டர் இவர் இறந்துட்டாருன்னு. எனக்கே ஷாக்கு. ஏன்னா அவர் நல்லா இருந்தார் ஆள். அந்த ஆள் சாகிற ஆளுலாம் கிடையாது. காசு வேறு நல்லா இருக்குது. ரவுண்டெல்லாம் வருவார், எல்லா ஊருக்காக போவார். எத்தனை ஊருக்கு போனார்னு நிறைய ஊருக்கு அப்பப்போ காணப்படுவார். எங்கே போட்டார், அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார். ஒரு நாள் காலையில் நியூஸ் வருது, எனக்கு என்னன்னு கேள்வி வருது, செத்து போயிட்டாருன்னு. 5 ரூம் ஃப்ளாட் வச்சுருக்கிறாரு, அதுவும் நல்ல உயரமான மாடியில். எனக்கு நம்ப முடியல. உடனே நான் வர்றேம்மா அப்படின்ட்டேன். நான் வந்து என்னென்ன பார்த்தா தான் நம்ப முடியும். நான் ஊழியக்காரன், யார்கிட்ட தப்பாக சொன்னால் மாட்டிடுவேன்ல. உடனே டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். இறந்து போயிட்டார். என்ன பண்ணிட்டார், ஜம்ப் பண்ணிட்டார். அவரை பணம் பாதுகாக்கலை. எத்தனையோ ஊர் சுற்றினார், எல்லாம் பாதுகாக்கலை. எனக்கு வருத்தம் தான், அந்த சகோதரர் பாவம், வருத்தம் தான். நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் வச்ச பொருள் ஆஸ்தியெல்லாம் சமாதானம் கொடுத்துரும், சந்தோஷத்தை கொடுத்துரும், எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்துடலாம், கடைசி வரை நிம்மதியாக இருந்துருவேன்னு நினைக்கிறீங்களாயா? அது இல்லையா? ஸோ நீங்கள் எங்கே செலவு பண்ணுறீங்க என்பதை சற்று யோசிச்சு பாருங்கள். நேரம் இல்லை, வேகமாக நான் போக விரும்புகிறேன். அது மாத்திரம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபாலோ யோர் டைம், எங்கே உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஆக இம்பார்ட்டன்ட், காட் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் யாருக்கு நிறையா நேரம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் உண்மையான இருதயம். நம்ம நிறைய நேசிக்கிறீங்களா, அங்கே தான் உங்கள் நேரம் செலவு உங்கள் பணம் செலவு பண்ணுவீங்க. அப்புறம் அவர்களுக்கு தான் நேரம் கொடுப்பீங்க. புரியுங்களா உங்களுக்கு? இப்போ புதுசாக ஒருத்தன் கல்யாணம் லவ்வர் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனை லவ் பண்ணுறான், ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்கன்னா என்ன தான் பண்ணுவாங்க 24 மணி நேரமும்? அதே டைம் தான் ஃபோன் அடித்து தொங்குன்னு தொங்கி மணிக்கணக்கில் பேசி, ராத்திரி தெரியாது, பகல் தெரியாது, எல்லா நேரமும். ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாங்க அந்த நண்பரை, அந்த சகோதரனை, அந்த சகோதரி அவ்வளோ அவங்களை நேசிக்கிறாங்க. தப்பு கிடையாது, அது ஓகே. ஆனால் உண்மை என்ன காமிக்குதுன்னா, அவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க என்பது அந்த நேரம் கொடுக்குறத வச்சு, பணம் செலவுற வச்சு. அப்புறம் யார் நிறைய நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா செலவு பண்ணுவாங்க. யார் நேசிக்கலையோ என்ன பண்ணுவாங்க, அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ஆக உங்கள் நேரம் யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு நிலையாக செலவு பண்ணுறீங்க என்பது ரொம்ப முக்கியம். அது உங்கள் இருதயத்தை காமிக்குது. அது மாத்திரம் கிடையாது, எதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க,
எதை குறித்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க? யார் என்ன சொல்லுவா? பணம், பதவி, பட்டம் அப்படி இருப்பீங்கன்னா இதெல்லாம் உங்களை விட்டு போயிடும், ஒரு நாள் நிற்காது. இந்த பூமிக்கு தேவை இருக்குது, வச்சுக்கோங்க. ஆனால் அதில் உங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது, அதுக்காக கவலைப்படக்கூடாது. பைபிள் வசனம் இருக்குது, நேரம் இல்லை, அதனால் நான் வாசிக்க மாட்டேன். வசனத்தில் இதே ஆறாவது அதிகாரத்தில், இதே மத்திய 6வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க எனக்காக. 27வது வசனம் எனக்கு வாசிங்க. 6:27 வாசிப்போம். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் ஒரு சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டான். 31 வாசிங்க. ஆகையா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று. ஆக இன்றைக்கி நான் கவலைப்படுகிற காரியம் எதை குறித்து கவலை இருக்கணும்னு கேட்டால், நான் பரலோகத்துக்கு போகிறத குறித்து தானே கவலை இருக்கணும். ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, அந்த உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் என் காலில் கிடக்கு, உருண்டு இந்த தங்கம் கிடக்குது, வெள்ளி கிடக்குது, பொன் கிடக்குது, பொருள் கிடைக்குது, ஆஸ்தி கிடக்குது, சொத்து கிடக்குது, நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும். ஆனால் கடைசியில் எங்கே போக முடியாது? இந்த பூமி மட்டும்தான். பரலோகத்துக்கு என்னால் போக முடியுமா? கொண்டு போகுமா? அதைத்தான் பவுல் சொல்கிறாரு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் பவுல் சொல்கிறாரு. வாசிப்போமா? பவுல் சொல்கிறத வாசிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். 3வது அதிகாரம் 8, பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. ஆக இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனால் கடைசியில் இதெல்லாம் விட்டுடும். ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போட முடியும், அவரை நான் டைட்டாக பிடிச்சிக்கிறேன். பவுல் என்ன செஞ்சார்? இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட்டுட்டார், அது குப்பைன்னு சொல்கிறார் வேதத்தில். ஆனால் உண்மையான நிரந்தரம் எது, உண்மையான பொக்கிஷம் எதுன்னு கேட்டால், ஏசு கிறிஸ்துவை நான் டைட்டாக பிடிச்சிக்கிறேன். இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நிரந்தரமான ஒரு காரியம் இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த பூமிக்கு மாத்திரமல்ல, அடுத்த உலகத்துக்கும். எனவே இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. அவரை தவிர இந்த உலகத்தில் மீட்பு தருவதற்கு ஒருவரும் கிடையாது. இந்த பொன், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் மறந்துடக்கூடாது, இயேசு என்றவரே நிரந்தரமானவர். என்னம்மா? ஸோ முடிச்சிருவோம்மா வெளியில். ஆக 3வது வசனம் சொல்லிட்டேன். நான் சில கேள்வி கேட்கணும். வாட் ஆம் ஐ பில்டிங்? நான் எதை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்? எதையா கட்டுறீங்க? வேலை, பேங்க் பேலன்ஸில், மரியாதை, அல்லது நல்ல சொகுசான வாழ்க்கையா, இல்லை இயேசுவை மையமாக வச்ச வாழ்க்கையா என்று கேட்டு பாருங்கள். 2வது கேளுங்க, நான் எதுக்கு நான் என்ன செஞ்சுட்ருக்கேன்? இன்வெஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். எதை குறித்து எனக்காக செலவு பண்ணிகிட்ருக்கேன்? ஒவ்வொரு நாளும் நித்தியத்தை குறித்து சிந்தனை உள்ளவனாக காணப்படுகிறேன்னா? எது எனக்கு சந்தோஷமானதாக இருக்குது? நான் எது என்னுடைய இருதயத்தை கட்டுப்படுத்துகிறதா இருக்குது? இந்த உலகத்தை குறித்த சிந்தனையோடு கூட காணப்படுவேன். நான் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, முக்கியமாக சில ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் நம்ம புரிச்சுக்குவோம். ஒர்க் ஃபெய்த்ஃபுல்லி ஈவன் நோபடிஸ். என்னது, யார் பார்க்கலனா கூட நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கவனமாக வேலை பாருங்கள். தேவையில்லாத பொய்யான காரியத்துக்கு நம்ம பின்பற்றி போக வேண்டாம். எல்லாரையும் அன்பாக வழிநடத்துங்க. பீப்புள் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ராஃபிட். சில வேளை நான் சம்பாதிக்கிற பணமோ பொருளோ மக்களுக்கு முக்கியமானதாக இருக்கணுமே தவிர இந்த என்ன செய்து ஷார்ட்கட் இருக்கக்கூடாது. எல்லோரும் கிவ் ஜெனரஸ்லி. கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுங்க, தாராளமாக கொடுக்க பாருங்கள். எனக்கு தெரியும் நீங்களாம் கஷ்டப்படுறீங்க. நான் எப்போதுமே பணம் கேட்டு பொருள் கேட்டு வாங்கினதில்லை. நான் யார்கிட்ட நீங்கள் கொடுங்க நான் கொடுன்னு கேட்டதில்லை. என்னால் முடிஞ்சால் நான் செய்ய பார்ப்பேனே தவிர இதுவரை ஆண்டோட பிரதான கிருபையினால் என்னை கொடுக்குற மாதிரி கடவுள் வச்சுருக்காரு தவிர யார்கிட்ட போய் நிற்கலை. ஆனால் தேவைகள் இருக்கும். நிறையா வேலை செய்யணும், உதவி செய்யணும், மக்களுக்கு செய்ய எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. இன்னும் எல்லா இல்லாத ஜனங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் சுவாமி. எனவே நான் இந்த வேலையை ப்ரிப்பேர் ஃபார் இட்டர்னிட்டி. ஆனால் நித்தியத்துக்கு உங்களை உருவாக்குங்க. நீங்கள் எது இந்த பூமியில் சேர்க்குறீங்களோ, அதாவது கடவுளுக்காக செய்கிறீங்களோ, அது பரலோகத்தில் சேர்க்கப்படும். எனவே நம்ம கண்டுபிடி ஜெபிக்க போகிறோம். எனவே நீங்கள் கேட்குற வேண்டிய கேள்வி என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் நான் பரலோகத்துக்காக என்ன சேர்த்துருக்கேன் என்பதை வச்சு நம்ம சிந்திப்போம். இந்த உலக காரியம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் பரலோகத்தில் சேர்க்கறதுக்கு என்ன செய்யாது? அழிந்து போகாது. இந்த உலகத்தில் எல்லாம் நிரந்தரம் இல்லாதது, நான் பரலோகத்தை வச்சதெல்லாம் நிரந்தரமானது. எனவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் ஆண்டவருக்காக வைப்போம். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஸோ நம்ம எல்லோரும் நம்முடைய காரியத்தை, மூலதனத்தை எங்கே போடுவோம்? ஆண்டோட்டு போவோம். வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு 2 பேங்க் வச்சுக்கோங்க. 2 பேங்க்.
ஒருத்தர் 2 இல்லை, ஒரு பேங்க்கில் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, 2 கணக்கு வச்சுருக்கீங்க. நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு காரியத்தில் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு கேட்டால் பணம் சேர்க்குறீங்க, வீடு கட்டுறீங்க, வேலை பார்க்குறீங்க, பொருள் இந்த பூமியிலேயே சேர்த்து வச்சுருக்கீங்க. இன்னொரு பேங்க்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஆண்டவருக்காக வாழ ஆரம்பிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க மற்றவர்களுக்காக, எல்லாட்டும் இரக்கத்தோடு வாழ்கிறீங்க, எல்லாருக்கும் தன்னால் உயர்ந்து உதவி செய்கிறீங்க, உண்மையாக ஊழியம் பார்க்குறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, கடவுளுடைய வாழ்க்கை, கடவுளுடைய மகிமைக்காக இந்த ஊழியத்தை செய்கிறீங்க. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நீங்கள் போகணும். உங்கள் வீடு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உங்கள் காரு பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு பரலோகத்துக்கு போகாது, உங்கள் வேலை, உங்கள்கிட்ட இருக்கிற அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிஃப்டெல்லாம் ஒன்றுமே கொண்டு போகாது. இயேசுவுக்காக நீங்கள் இந்த பூமியில் என்ன செஞ்சீங்களோ அது பரலோகத்தில் நிரந்தரமாக இருக்குது. அதுதான் என்ன கொண்டு போகும், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். எனவே நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டால், ஆண்டோட பிள்ளையாக ஆண்டவருக்காக தொடர்ந்து உண்மையாக வாழுங்க. கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உண்மையாக ஒன்று தான் சொல்லுவேன், இந்த பூமியில் வாழும் பொழுது எப்படி வாழணும்? பூமியில் வாழும் பொழுது இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், நம்ம அந்த உலகத்தோடு வாழக்கூடாது. விசேஷமாக மீன் கடலில் மீன் உயிரோடு இருக்குது, உப்பான கடலில் தான் இருக்குது. உப்பு ஒட்டுதா ஒட்ட மாட்டேங்குதா? ஆமாம், நான் தான் கேட்குறேன். அதே மாதிரி தான் நம்ம இந்த பூமியில் வாழணும். எப்படி வாழணும்? பூமியில் இருக்கணும். மற்றவன் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு இருப்பான், நான் வாழ முடியுமா அப்படி? ஆண்டோட பிள்ளைனா, ஆண்டவருடைய பிள்ளைங்க பரலோக சிந்தையோடு கூட இந்த பூமியில் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டோட சித்தத்தோடு வாழ்வோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரண ஜனங்கன்னு, உங்களெலாம் சாதாரண ஜனம் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அற்புதமாக பயன்படுத்த முடியும். நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் கிராமத்தில் கடவுள் உங்களை அற்புதமாக பயன்படுத்துவார். ஆனால் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் நிறைய பெருசாக செய்ய வேண்டியதில்லை, சின்ன சின்ன உதவி செஞ்சால் போதும், கொஞ்சம் செஞ்சால் போதும். எப்போதும் அந்த நல்ல எண்ணத்தோடு செய்யுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்ணை முடிச்சு பிப்போமா?